வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவகுமார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கின்ற நிலையில் ஒவ்வொரு கட்சிகளின் தேர்தல் வாக்குறுதிகள் என்ன, அவர்கள் என்ன வியூகம் அமைக்கப் போகிறார்கள் என்பதையெல்லாம் தாண்டி மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுவது கூட்டணி. அந்த கூட்டணி இறுதி செய்யப்படும் பொழுதுதான் மக்களுக்கு தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதே தெளிவாக வரும். அதை ஒட்டிதான் இன்றைய விவாத நேரத்தின் தலைப்பும் அமைந்திருக்கிறது. தலைப்பை பார்க்கலாம். ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பதில் காங்கிரஸ் உறுதி. ராகுல் கனிமொழி சந்திப்பில் பேசப்பட்டது என்ன? காங்கிரஸ் பிடிவாதத்தால் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் மந்தம். காங்கிரசிற்காக இலவு காத்த கிளியாக காத்திருக்கும் தாவேகா. ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் சேர்க்க முடியாது இபிஎஸ். இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார்கள் திமுக ஆதரவாளர் வழக்கறிஞர் திரு சேயோன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக இணையத்தின் வழியாகவே இணைகிறார் அதிமுக ஆதரவாளர் திரு ஜோதிகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து தாவேகா ஆதரவாளராக திரு லோகேஷ் அவர்கள். சார் வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு முருகையன் அவர்கள். சார் வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேஷ் அவர்கள். சார் வணக்கம். முருகையன் சார், உங்களிடமிருந்துதான் இன்றைய விவாதம். ஏனென்றால் இன்றைய தலைப்பு அத்தனையிலும் நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறது ஒரு வார்த்தை என்றால் அது காங்கிரஸ். காங்கிரஸ் என்ன செய்ய போகிறது என்று சிலரும், காங்கிரஸ் இதை செய்துவிடக் கூடாது என்று சிலரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னா இலவு காத்தும் கிளியாக வரவேற்பு மேல் வரவேற்பு, அழைப்புக்கு மேல் அழைப்பு கொடுத்து காங்கிரஸ் வந்துவிட்டால் உங்களுக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் என்ற உத்தரவாதத்துடன் கட்சிகள் உங்களை அழைக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்னமும் மந்தமாக இருந்து கொண்டே இருக்கிறது. பலருடைய கேள்விகளுக்கு, பலருடைய சந்தேகங்களுக்கு விடை கொடுக்காமல் இன்னமும் அந்த கேள்விக்குறியாகவே இருக்க வேண்டிய அவசியம் என்ன காங்கிரஸிற்கு? எல்லோருக்கும் வணக்கம். பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு கூட்டணி என்றால் பல கட்சிகள் இணைந்து ஒரு தேர்தலிலே போட்டியிட்டு அனைத்து கட்சிகளுடைய ஆதரவோடு வாக்குகளை பெற்று ஒரு கட்சி மட்டும் ஆட்சி அமைப்பது என்பது தமிழ்நாட்டின் ஸ்பெஷல். 67 67லயே ஏமாந்துட்டாங்க, ராஜாஜி உள்பட ஏமாந்துட்டாங்கன்ற வார்த்தை. ஆமாமா, 67லயே எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் காங்கிரஸ் தோக்கடிச்சாங்க, ராஜாஜி உள்பட. மாப்போசி எல்லாம், மாப்போசிக்காவது சபாநாயகர் பதவியாவது கொடுத்தாங்க. மற்றபடி யாருக்கும் எந்த இதுவும் இல்லை. திமுக ஆட்சி தான் நடந்தது, கம்யூனிஸ்டுக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. அதுலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேருந்து ஆரம்பித்து எல்லாருடைய ஓட்டும் வாங்கிக்குவாங்க. ஆனால் திமுகவோ அண்ணா திமுகவோ யாரோ ஒரு கட்சி தான் ஆட்சி அமைக்கும். அது வழக்கமாக. அதுக்கு ஒரு உதாரணத்தை காட்டுவாங்க. நீங்கள் 117 117 திமுகவும் காங்கிரஸும் பகிர்ந்து கொண்டது 1980. பகிர்ந்துக்கிட்டு மக்கள்கிட்ட போய் நிற்கும் போது ஓட்டு போடலை. மக்கள் தோக்கடித்து விட்டார்கள் திமுகவை. அண்ணா திமுகவை ஜெயிக்க வச்சாங்க. எனவே கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கவில்லை என்ற ஒரு உதாரணத்தை வைத்துக்கொண்டு 2006 கூட 96 இடங்களை மட்டுமே பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக தான் ஆட்சி அமைக்கணும், கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது என்று சொல்லி, அது நாங்கள் எவ்வளவோ போராடியும் கூட எங்களுடைய தலைவர் சோனியா காந்தியிடம் எதையோ ஒன்று சொல்லி, பாண்டிச்சேரியில் எங்களுக்கு நீங்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு தமிழ்நாட்டில் பங்கு இல்லை என்று எதையோ ஒன்று சொல்லி டெல்லியில் போய் உட்கார்ந்து பேசி அதை சரி பண்ணிட்டாங்க. எதையோ ஒன்றுனா நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் பேசி. பாண்டிச்சேரியும் தமிழ்நாடு ஒண்ணா? ஒரு சென்னை நகரத்தினுடைய ஒரு பாதி இடம் கூட இல்லை பாண்டிச்சேரி. ஆனால் பாண்டிச்சேரி ஒரு பெரிய மாநிலம் மாதிரியும் தமிழ்நாடு ரெண்டுத்தையும் சமப்படுத்தி அதில் உங்களுக்கு பங்கு இல்லை, இதில் எங்களுக்கு பங்கு இல்லைன்னு சொல்லி இதை பண்ணிட்டாங்க. அருமை தலைவி சோனியா காந்தி அவர்கள் ஓகே பண்ணிட்டாங்க. சரி, எந்த பிரச்சனையும் வேண்டான்னு. நாங்களும் எங்கள் தலைமைக்கு கட்டுப்பட்டு நாங்கள் அமைதியாகிட்டோம்னு வச்சுங்க. ஒரு 5 ஆண்டு காலம் மிகப்பெரிய ஒத்துழைப்பை பாட்டாளி மக்கள் கட்சியும் நாங்களாம். அதில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 18 இடம், நாங்கள் 34 இடத்தை வைத்துக்கொண்டு 2 பேருமே நல்ல முறையில் ஆதரவு கொடுத்து 5 ஆண்டு காலம் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை நாங்கள் ஆள விட்டோம். யாரு? திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞர் அவர்கள் மைனாரிட்டி கவர்மெண்ட்டை 5 ஆண்டு காலம் தொடர்ந்து அவர்கள் நடத்தினார்கள், சிறப்பாக நடத்தினார்கள். ஆனால் அதுபோன்று இப்போ கூட நீங்கள் கூட்டணின்னு சேர்ந்துட்டா அதில் ஆட்சிக்கு வந்தால் அது அனைவருக்கும் அதில் பங்கு கொடுப்பது என்பது ஒரு நீதி. எல்லா மாநிலத்தையும் பாருங்க, கேரளாவை எடுத்துங்க, 2 கூட்டணி, எந்த கூட்டணி ஜெயிச்சாலும் கூட்டணி ஆட்சி தான். இங்கே கர்நாடகத்தை எடுத்துக்கங்க, எந்த ஊரை எடுத்துங்க, எங்கே இல்லை, ஆந்திராவை எடுத்துக்கங்க,
சந்திரபாபு நாயுடு தனி மெஜாரிட்டியாக வந்திருக்கிறாரு. ஆனால் அவர் தனி ஆட்சி நடத்துகிறாரா? பிஜேபியினுடைய ஆள் இங்கே உள்ள இருக்காருல்ல. அப்போ அந்த பண்பாடு இங்கே தமிழ்நாட்டில் இல்லை. அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், ரெண்டு பேருமே சாமர்த்தியமாக நாங்கள் எங்களை தான் மக்கள் ஆதரித்தார்கள் அப்படின்னு தனியாக நின்று ரெண்டு பேரும் போட்டி போட்டு வாங்க. எதுக்கு அப்புறம் கூட்டணி அமைக்கிறீங்க? விழுந்து விழுந்து கூட்டணி அமைப்பீங்க, கெஞ்சி கெஞ்சி கூத்தாடுவீங்க, எல்லாரையும் அழைச்சிக்குவீங்க, கூட்டணியெல்லாம் வச்சு எல்லாரும் ஓட்டையும் வாங்கி ஜெயிச்சு வந்துடுவீங்க. ஆனால் ஆட்சியில் மட்டும் நாங்கள் மட்டும்தான் இருப்போம். என்னையா இது நியாயம்? இது ஒரு அநீதியாக தெரியலையா அப்படின்னு கேட்டோம்னா கூட்டணியில் குழப்பம் அப்படின்னுறாங்க. சரி, இவ்வளோ நாள் ஏமாந்துட்டோம், எங்கள் தொண்டர்கள் அந்த 2006 தான் கொஞ்சம் ஏமாந்து விட்டுட்டோம். சரி, இப்போவாவது அதை அந்த கோரிக்கை வைப்போம். ஒண்ணுமே கேட்காம இருந்தோம்னு சொன்னா அடிமையாகி விட்டது. காங்கிரஸ் திமுக சொல்வதை கேட்கிறது, அதிமுக கூட்டணி கட்சிகள் அதிமுக சொல்வதை கேட்கிறது அப்படின்னு அதுக்கு ஒரு பட்டம் சூட்டுவீங்க. காங்கிரஸ் எங்கே இருக்கிறது, மௌனம் காக்கிறதும் போங்க. அப்புறம் நாங்கள் எங்கள் உரிமை குரலை கிளப்புறோம், நாங்களும் கஷ்டப்படுறோம், நாங்களும் ஓட்டு கேட்குறோம், நாங்களும் பிரச்சாரம் பண்ணுறோம். இப்போ இந்த பிரச்சாரம் பண்ணுறதுல இதெல்லாம் உட்காந்து அப்போ இந்த மாதிரி பிரச்சாரம்லாம் பண்ணுறோம். எல்லாம் கூட்டணியை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணும்போது எங்களுக்கும் அந்த ஆட்சி அதிகாரத்தில் ரொம்ப கொடுக்க வேணாம், நீ 10 மந்திரி எங்களுக்கு 2 அவதானே கேட்குறோம். அது கொடுத்தா தப்பு ஒன்றும் இல்லை. இந்த கோரிக்கையை கீழ்மட்டத்து தொண்டர்கள் உட்பட எல்லோரும் கிளப்புவதனால் தலைமையினால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அந்த 2006 நாங்கள் கீழ்மட்டத்திலிருந்து கடுமையான போராட்டத்தை கிளப்பியிருந்தோம்னு சொன்னால் சோனியா காந்தி ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ நாங்கள் கொஞ்சம் மௌனம் காத்துட்டோம், வேகமாக இல்லை. அதனால அதை புரிந்து கொள்ளவில்லை. கீழ்மட்ட தொண்டர்களுடைய உணர்வு என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் அருமை தலைவி சோனியா காந்தி அவர்கள் சரி ஏதோ அவர்கள் சாமர்த்தியமாக கலைஞர் அவர்கள் சொன்னதை கேட்டு அதை விட்டு கொடுத்துட்டாரு. என்ன ஆனால் இப்போதே அது மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறது தான் இப்போ நாங்கள் கேட்குறோம். இல்லை கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள் அப்படி இப்படின்லாம் நீங்கள் சொல்லுவீங்க, தெரியும் எங்களுக்கு. இருந்தாலும் கேட்குறோம். முன்ன கொடுத்த 25 சீட்டு கொடுத்தீங்க, 63 கொடுத்தீங்க, 41 கொடுத்தீங்க, அப்புறம் 25க்கு வந்துட்டீங்க. அப்புறம் சும்மாவே இருந்தோம்னா அப்புறம் 20க்கு வந்துடுவீங்க. அதான் நாங்கள் கேட்குறோம். அட்லீஸ்ட் எங்களுக்கு 25ங்கிறது 30வது கொடு, 40வது கொடு, 40 இடம் கேட்டால் தான் ஒரு 30வது கொடுப்பீங்க. அதுதான் மனநிலை, எங்கள் உணர்வு. ஆட்சியில் பங்கு என்பது 2வது கோரிக்கை. நான் என்ன சொல்றது, என்னுடைய நிலைப்பாடு தனிப்பட்ட முறையில் இந்த கூட்டணியை பற்றி தனிப்பட்ட முறையில் யாரும் பேசக்கூடாது என்று எங்கள் கட்சி தலைமை உத்தரவு போட்டிருக்கு. எனவே நான் ரொம்ப பெரிய அளவில் இந்த கூட்டணியை பற்றி விமர்சிக்கவே கூடாது. எந்த முடிவெடுத்தாலும் எங்கள் கட்சி தலைவர் என்ன முடிவெடுக்கிறார், அருமை தலைவர் ராகுல் காந்தியும் கார்கே என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அவ்வளவுதான் உண்மை. ஆனா சொல்றோம், எங்க மனநிலை ஒரு கால் கூட்டணி ஆட்சியை விரும்பவில்லைன்னு நீங்க வாதாடி ஜெயிக்கிறீங்கன்னு வச்சுங்க, நீங்க தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சு 118க்கு மேல இடம் ஜெயிச்சு வந்துட்டீங்கன்னா கூட ஆண்டுட்டு போங்க. நாங்க அதுக்கு மேல கேட்கறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. சரி, மனசாட்சிக்கு வேணா இடம் இருக்கு. மனசாட்சியோட ஒரு கூட்டணி கட்சிக்கெல்லாம் ஒவ்வொரு மந்திரி கொடுக்கறது மனசாட்சிக்கு தான். 118க்கு மேல வந்துட்டாங்கன்னு சொன்னா கட்டாயமா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸுக்கும் மற்ற கட்சிகளும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க ஆண்டுட்டு போட்டோம். ஆனா ஒரு கால் இந்த கூட்டணி எதிர்கட்சி கூட்டணி அதிமுக பிஜேபி கூட்டணியோ தாவேக்காவோ நல்ல பலம் பொருந்திய கூட்டணியாக அமைந்து ஒரு பலத்தை விட அதிக பலம் வாய்ந்ததாக இருந்து அத மாதிரி வராது. 2 கூட்டணி கடுமையான போட்டியை கொடுக்கிற அளவுக்கு மக்களுடைய மனநிலையும் இருக்குல்ல, கடுமையான போட்டி இருக்கு அப்படின்னு நினைச்சாங்கன்னா மக்கள் இப்படி இப்படிமா மாறி மாறி ஓட்டு போடுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை ஒரு கால் 118 விட கம்மியா வர்றீங்க. கூட்டணி சேர்ந்தாதான், காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியெல்லாம் சேர்ந்தாதான் ஆட்சி அமைக்க முடிகிற சூழ்நிலை வந்தால் அவங்க கண்டிப்பா கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்ப ட்ரம்ப் கார்டு எங்க கையில இருக்கு. அப்ப 2006 மாதிரி இல்ல நீங்க வெளியே இருந்து ஆதரிங்க, அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் காங்கிரஸ் வெளியே இருந்து ஆதரிச்சு இல்ல, அது மாதிரி நீங்க ஜெயிச்சு வந்திருக்கீங்க, எங்கள்கிட்ட 100 இடம் தான் இருக்கு, இருந்தாலும் கூட நீங்க வெளியே இருந்து ஆதரிங்க, கூட்டணி ஆட்சியை மக்கள் ஏற்க மாட்டார்கள், நாங்களே ஆள்றோம், நீங்க வெளியே இருந்து ஆதரிங்கன்னு 2006 சொன்ன மாதிரி சொல்லிடாதீங்க. அது மாதிரி சொல்லிடாதீங்க. இப்போதைக்கு நீங்க அது மாதிரி தனிப்பெரும் மெஜாரிட்டி வராத பட்சத்தில் எங்களுக்கு கண்டிப்பாக கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் எங்கள் தலைமைக்கு வற்புறுத்துகிறோம். சரிங்க சார். அந்த தலைமை என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் ஏற்கிறோம். ஆனா இப்ப தேர்தல் முடிகிற வரையில் நம்ம அதை பேச முடியாது. தேர்தல் முடியறதுக்கு முன்னாலே பேசணும். மெஜாரிட்டி வந்தாலும் எங்களுக்கு பங்கு கொடுங்கிறது கோரிக்கை. அது மனசாட்சி இருந்தால் கொடுங்கள். சரிங்க சார். அவங்களும் கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன பங்கு கொடுப்போமே நினைச்சீங்கன்னா மனசாட்சி இருந்தா கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இல்ல நாங்க தனிப்பெரும் மெஜாரிட்டி வந்து விட்டோம் அப்படின்னு சொன்னா நீங்க ஆட்சி அமைச்சிட்டு போங்க. ஒரு கால் வரலன்னு சொன்னா எங்களுக்கு பங்கு கொடுத்து தீர வேண்டும். இதை எங்களுடைய மத்திய தலைமைக்கு நாங்கள் வலியுறுத்துகின்ற அந்த இடத்தில் நாங்கள் இருக்கிறோம்.
வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். கனிமொழியிடமும் அது மாதிரி தான் பேசியிருப்பார்கள் நம்புகிறேன். ஏன்னா வெளிப்படையாக எந்த பேட்டியும் வராத போது நான் எதையும் வலியுறுத்தி பேசக்கூடாது. இதுக்கு மேல பேசுவதற்கு எனக்கு ஒண்ணும் இல்ல. சரி, அப்ப அடுத்த ரவுண்ட்ல பேசிக்கலாம் சார். அதை நம்ம சேவன் சாரோட கருத்துக்களை கேட்கலாம். சேவன் சார், அதாவது காங்கிரஸில் இருக்கின்ற ஒரு அடிமட்ட தொண்டர் அந்த மாதிரியானதான் நான் என்னோட கருத்துக்களை எல்லாம் வெளியிடுறேன் அப்படின்னாலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் காங்கிரஸ் உடைய அதிருப்தி வந்து மேலோங்கி தெரிகிறது. அதாவது நாங்கள் வந்து எங்களுடைய ஓட்டெல்லாம் உங்களுக்கு வேணும், ஆனா ஆட்சியில மட்டும் பங்கு தரமாட்டேன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? அநியாயம் இல்லையா, அநீதி இல்லையான்னு அவரோட குமுறலை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாரு. திமுகவோட ஸ்டாண்ட் இந்த இடத்துல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா, அவங்களோட கேம் எந்த அளவுக்கு ஃபேரா இருக்கு? திமுகவை பொறுத்தவரை திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு பெரியசாமி அவர்கள் தெளிவாக தெரிவித்து விட்டார்கள். ஆட்சியிலோ அதிகாரத்திலோ பங்கு கிடையாது, கூட்டணி தேர்தலுக்கு கூட்டணி. காங்கிரசும் திமுகவும் இன்று நேற்று சேர்ந்த கூட்டணி அல்ல, 10 ஆண்டுகளாக உள்ள கூட்டணி. அதுவும் கடந்த 6 தேர்தல்களில் மாபெரும் வெற்றி கூட்டணி. அந்த மாதிரி உள்ள கூட்டணியில கூட்டணியினுடைய கீழ்மட்ட தலைவர்கள் எப்படி இருக்கிறார்களோ தெரியவில்லை. ஆனால் கூட்டணியை முடிவு செய்யக்கூடிய மேல்மட்ட தலைவர்கள், கட்சி தலைவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். கூட்டணி பலமாக இருக்கிறது. ஆட்சியில் அதிகாரமோ ஆட்சியில் பங்கோ அதிகாரத்தில் பங்கோ என்பதை திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும், காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும், திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் முடிவு செய்ய வேண்டியது. அதை பற்றி நாம் பேசுவதற்கு எங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நாங்கள் எல்லாம் அடிமட்ட தொண்டர்கள். எங்களுடைய கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி அவர்கள் கூட்டணி சம்பந்தமாக எந்த கருத்தையும் பொது வெளியில் தெரிவிக்க கூடாது என தெரிவித்திருக்கிறார். அதை நாங்கள் என்றைக்கும் கடைபிடிக்க கூடியவர்கள். ஏனால் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பது எங்களுக்கு மிகவும் முக்கியம். எங்களுடைய தலைமை கூட்டணி சம்பந்தமாக எந்த விமர்சனமும் எதுவும் செய்யக்கூடாது என உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையிலே நான் சொல்வதெல்லாம் என்னவென்றால், நேற்று புதுடெல்லியிலே திரு ராகுல் காந்தி அவர்களும் அக்கா கனிமொழி அவர்களும் கூட்டணி சம்பந்தமாக 1 மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூக முடிவை எட்டி இருக்கிறார்கள். விரைவில் அந்த சுமூக முடிவு என்ன என்பதை திமுகவினுடைய தலைவர், இந்த கூட்டணியினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பார்கள். அதற்குள் மீடியாவிற்கு என்ன அவசரம் என்று தெரியவில்லை. காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் சிண்டு முடிவதே வேலையாக இருக்கிறது. ஒருவேளை எதிர்க்கட்சிகளின் ஸ்லீப்பர் செல்லாக மீடியா இருக்கிறதோ என சந்தேகம் இருக்கிறது. அல்லது இடி மிரட்டலால் ராஜ் டிவி ஒன்றிய அரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் பணிந்து இந்த சிண்டு முடிதல் வேலையை செய்கிறதா? எந்த இடத்துல அந்த சிண்டு முடிஞ்சிருக்காங்கன்றதை நீங்க கண்டுபிடிச்சீங்க சார்? தலைப்பெல்லாம் பொதுவாக வைக்கப்பட்டிருக்கிறது. தலைப்பை பற்றிய கருத்துக்கள் கேட்கப்படுகிறது. அந்த கருத்துக்கள் மக்களிடம் கொண்டு செல்லப்படுகிறது. அதன் மூலம் மக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்கம்மா, இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படல. அதுக்குள்ளே நீங்களா அவசரப்பட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இட்லியே ஊத்தல, அதுக்குள்ள சூடா கொடுன்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா கப்ப கொஞ்சம் ஆற போட்டே நம்ம பேசுவோம் சார் அடுத்த ரவுண்ட்ல. அதனால கூட்டணி சம்பந்தமா எல்லாம் முடிவு செய்யப்படும். திமுக காங்கிரஸ் கூட்டணி பலமாக இருக்கிறது, வெற்றி கூட்டணி. அதனால நீங்க பயப்பட வேணாம். சரிங்க சார். இன்னொன்னு சொல்றேன், இந்த 118 தாண்டுமான்னு நண்பர் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய நண்பர் தெரிவித்தார். திமுக தனிப்பட்ட முறையில் 125 சீட்டுகளை தாண்டி பெறும், அதுவும் காங்கிரஸ் துணையோடு. சரிங்க சார், ஓகேங்க சார், நம்ம பேசுவோம். லோகேஷ் சார், இலவு காத்த கிளி அப்படின்னா என்ன சார்? இல்ல, நான் ஜெனரலா கேக்குறேன், இலவு காத்த கிளி என்றால் என்ன அப்படின்னு கேக்குறேன். தமிழ் ஒரு ஆர்வலரா நான் வந்து அந்த கேள்வியை வந்து உங்ககிட்ட கேக்குறேன். இல்ல, எனக்கு அதுக்கு சம்பந்தம் எனக்கு புரியவே இல்லை. நீங்க சொல்றது என்னன்னு புரியல. சரி, ஓகே. பட் என்னால ஒரு விஷயம் உறுதியா சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் இன்னும் எந்த அலையன்ஸுமே சீல்ட் அண்ட் சைன்டுன்னு சொல்லவே முடியாது. மேபி பிஜேபி ஏடிஎம்கே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவசரமா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் 7 ஸ்டார் ஹோட்டலில் மீட்டிங் முடிச்சாங்கன்னா அது கூட்டணின்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா, அது எனக்கு பர்சனலாக பார்க்கும்போது அது கூட்டணியாவே தெரியல. ஏதோ வந்து கூத்தூர் அடைச்சி வச்ச மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். இப்போ யாரை அடைச்சி வச்சிருந்தாங்க? பிஜேபி ஏடிஎம்கே அடைச்சி வச்சிருக்க மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் வருது. நான் வந்து எங்கேயுமே டிவிக்கே வந்து நான் பார்க்குற இந்த அப்சர்வேஷன்ஸில் சொல்கிறேன். மாநாட்டில் விக்ரவாண்டியில் சொன்னது தான் இப்போ கடைசியாகவும் சொல்லியிருக்காரு. அவங்களால தனித்தே ஜெயிக்க முடியும், இருந்தாலும் நட்பு சக்தின்னு வரவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு தான் சொல்றாரு. அதை தான் கடைசியாகவும் சொல்லியிருக்காரு. அவரோட ஸ்டாண்ட் எங்கேயுமே மாற்றலை. அவங்க டெஸ்பரேட்டாக இருக்கிற மாதிரியும் தெரியல.
ஊடகங்களில் டிடிவி வந்துடுவார் அப்படின்னு சொல்லி பேச்ச பொருளாக இருந்தப்போ கூட அது அழகாக கடந்துட்டு போயிட்டார். எங்கே சேரணுமோ அங்கே தான் சேர்ந்துருக்கார், நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். அவ்வளோதான் எங்களோட டிவிக்கோட பார்வையாக இருக்குது. இதில் இலவு காத்த கிளின்ற வார்த்தைக்கு வந்து நீங்கள் சொல்லும் போது எனக்கு அது மேபி வடிவேல் ஏதோ யூஸ் பண்ண மாதிரி ஞாபகம். அது மேபி அது தெரியல. ஓகே ஓகே. அதாவது அந்த பழம் வந்து பழுத்து அந்த பழத்தை நம்ம சாப்பிடலான்னு ஒரு கிளி அதையே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அது பழம் அல்ல, பஞ்சோட அந்த ஒரு காய் வெடித்து அந்த பஞ்சு வந்து செதறி போயிடுச்சு. ஸோ காத்துட்டு இருந்த கிளி என்ன பண்ணுச்சு, அங்கே நம்ம ஏமாத்துட்டோம்னு இன்னொரு மரத்தில் போய் உட்கார்ந்து இன்னொரு பழத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இந்த தலைப்பை பற்றி எதுவும் சொல்லலை, நான் இந்த ப்ராவர்போட அர்த்தம் மட்டும் சொன்னேன் நான். சார் முக்கியமாக என்னன்னா, காங்கிரஸ் இருக்க ஒரு ரெட் கார்பெட் வெல்கம் போட்டு தாவேகா இஸ் வெயிட்டிங், அதாவது ஆட்சியில் பங்கு, ஏனென்றால் அவர்கள் அந்த மனநிலையில் தான் இருக்கிறார்கள். ஆட்சியில் பங்கு தராதது ஏன் அப்படின்ற கொதிப்பில் வந்து அந்த தொண்டர்களும் அந்த தலைவர்களும் இருக்கின்ற நேரத்தில் நான் ஆட்சியில் பங்கு தருவேன் அப்படின்னு சொல்ற வார்த்தைகள் அவர்களுக்கு நம்பிக்கையாக மாறுமா, அந்த நம்பிக்கை கூட்டணி பக்கம் அவர்களை சேர்க்குமா அப்படின்ற கேள்விதான் அத்துணை பேருக்கும். இந்த இதை வந்து காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் விஜயனா இந்த ஸ்டாண்டை சொல்லியிருந்தாருன்னா கேட்குற ஒரு லாஜிக் இருக்கு. அதான் சொன்னேன், விக்ரவாணி மாநாட்டே அதை தான் சொல்லியிருக்காருன்னு. இவங்கெல்லாம் வந்து மேபி பல வருஷத்துக்கு முன்னாடி கேட்டுக்கலாம், இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல யாரும் அதை பற்றி பேசல. ஓகேங்களா, விஜயனா தான் அதை வந்து எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு இந்த ஹீட்டப் வந்திருக்கு. இது விஜயனா ஒரு விஷயத்த தெளிவா இருக்கு, ஒரு எல்லாருக்கும் அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும், அந்த சமூக நீதி ஆட்சி நடத்தினாலும் அதில் ஒரு நீதி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, மற்றவங்க கூட்டணியில் பண்ணுற மாதிரி சிறுமப்படுத்துறது அவங்க எண்ணம் கிடையாது. டிஎம்கே அவங்க கூட்டணி கட்சியை பண்ணுற மாதிரியோ இல்லை பிஜேபி அவங்க கூட்டணி கட்சியை பண்ணுற மாதிரி சிறுமப்படுத்தணுன்றது விஜயனா எண்ணம் துளி கூட கிடையாது. அதனால தான் அவர் ஸ்டாண்ட் நாங்கள் வந்து ஒரு கொள்கை விளக்க மாநாட்டில் கூட்டணி குறித்தான கொள்கை என்னன்றது தான் சொன்னார். அப்பயும் தெளிவாக சொன்னார், தனித்து ஆட்சி அமைக்கிறதுக்கு நான் திறன் இருக்குன்றதை தெளிவாக சொன்னார். கடந்த மீட்டிங்கில் அதுதான் தெளிவாக சொல்லியிருக்கார். இங்கே விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு 2006 மாதிரி அண்ணன் சொல்லும் போது ஒரு மைனாரிட்டியாக இருந்தப்போ கூட வந்து கூட்டணி இருக்க கட்சிகளில் வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து வச்சுருந்துருக்காங்க பாருங்கள். அந்த விஷயத்தை யாரும் கவனிக்கிறது இல்லை. நான் ஒரே ஒரு கேள்வி, இப்போ அண்ணன் கூட சொன்னார் 125 ஜெயிக்கும் ஆனால் காங்கிரஸோட இதோட சேர்ந்து, அதே விஷயத்த கூட்டணி கட்சி இல்லைனாலும் நாங்கள் அதை ஜெயிப்போம் அப்படின்ற தைரியமா சொல்ல முடியுமா? திமுக வரட்டும் அதிமுக வரட்டும் சொல்ல முடியுமா? கிடையாது. சாரி, திமுக வரட்டும் என்டிஏ வரட்டும் சொல்ல முடியுமா? கிடையாது. அந்த தைரியம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அப்படியே தைரியம் இல்லாதவங்க ஏன் பங்கு கொடுத்துட்டு போங்களேன், அதுதானே சமூக நீதி. கொடுத்துட்டு போங்க, வெறும் வாய் வார்த்தம் கொள்கை அப்படின்னு மட்டும் பேசுவாங்க, செயல்படுத்த மாட்டாங்க. அதுதான் அவங்க ப்ரூவ் பண்ணுது. சரிங்க சார். ஜோதிகுமார் சார் நீங்க சொல்லுங்க. அதாவது என்ன அப்படின்னா, பல ஆண்டுகளாக அதாவது கூட்டணி வைத்து ஆட்சியில் அமைத்தாலும் அந்த ஆட்சியில் பங்கு தருகின்ற எண்ணமே கட்சிகளுக்கு இல்லை. தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்குத்தான் இந்த பல ஜெனரேஷனுக்கு அப்புறம் அந்த எண்ணம் வந்து உதித்திருக்கிறது. அதை வந்து அவர் மாநாட்டில் பிரகடனம் செய்திருக்கிறார். அதனால ரெட் கார்பெட் வெல்கம் டு எந்த கட்சியாக இருந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அதிமுகவில் இருக்கும் குழப்பங்கள் எல்லாம் நீங்கி சரியாகிவிடும் என்று நினைக்கின்ற நேரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் என்ன நினைத்தாலும் இந்த கட்சிக்கு ஒரு சாதாரண தொண்டன் எந்த கட்சியில வேணாலும் போய் சேரலாம், ஆனால் ஓபிஎஸ் அவர்களை கண்டிப்பாக சேர்த்துக்கொள்ள முடியாது என்று திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் இபிஎஸ் அவர்கள். உங்களோட பார்வை என்ன? உலகெங்கும் இருக்கும் ராஜ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய மாலை நேரத்து பணிவான வணக்கம். வணக்கமா. நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. அதாவது தமிழகத்துல 2026 தேர்தல் என்பது ஒட்டுமொத்த உலகமே உற்று நோக்கி கொண்டு இருக்கும் ஒரு தேர்தல். உலக மக்கள் அனைவருமே உற்று நோக்கி கொண்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு சகோதரர் சேயோன் சொன்னாருங்க. என்ன சொன்னாருன்னா, ராஜ் டிவி வந்து அதிமுகவுடைய கைப்பாவையா இருக்கா, பிஜேபியுடைய கைப்பாவையா இருக்கா? ராஜ் டிவி எப்பவுமே வந்து யாருடைய கைப்பாவையா இல்ல, உண்மையான வந்து மக்களிடத்தில் செய்திகளை கொண்டு சேர்க்கும் விதத்தில் நல்ல ஒரு இருங்க சமமான ஒரு இடத்துல ஒரு மீடியாவா செயல்படுது இல்லைங்களா? நாளைக்கு உங்களை கொஞ்சம் உங்களை கூட கூப்பிட்டு இருக்காங்க, இனிமேல் ரெகுலரா கூப்பிடுவாங்க சார். அமைதியா இருங்க சார், கொஞ்ச நேரம் நீங்க பேசும்போது பேசல, கொஞ்சம் அமைதியா இருங்க. திமுக காருடைய அவசர அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. ஏங்க என்ன கேட்டுக்கிறாங்க, பேசி அமைதியா இருங்க கொஞ்ச நேரம். ஜோதிகுமார் சார் பேசணும், வெங்கடேஷ் சார் பேசணும், எல்லாரோட கருத்துக்களும் இன்னைக்கு முக்கியமானது. ஜோதிகுமார் சார் பேசுங்க.
தமிழகத்துல இன்னைக்கு இந்த ஸ்டிக்கர் ஒட்டும் திராவிட மாடல் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் தமிழக ஒட்டுமொத்த மக்களுடைய இலக்காக இருக்கிறது. அந்த நிலைப்பாடு மாற வேண்டும் என்றால் தமிழகத்தில் ஏதாவது இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு என்டிஏ கூட்டணியில் யார்கள் எல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நாங்க சிகப்பு கம்பளம் கொடுத்து வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். இதுல இது ஊடகம் வாயிலாக எல்லா இடத்துலயும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க கேக்குறீங்க ஓபிஎஸ் அவர்கள் வருகிறார்கள்னா பாருங்க, 1.5 கோடி தொண்டர்களுக்கு கோவிலாக இருப்பது புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் இருந்த வீடு, அந்த அலுவலகம், ராயப்பேட்டை அலுவலகம். அதை காலால் எட்டி உதைத்து அதை அந்த கோவிலை சேதப்படுத்திய பச்சை துரோகிதான் திரு ஓபிஎஸ் அவர்கள். அது எல்லாருக்குமே தெரியும். அதனால அவர் ஒரு அதாவது ஒரு கட்சி தலைவராக அவர் தனித்து ஒரு கட்சியை ஆரம்பித்து அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் வெளியே போனாரு. போன பிறகு அவர் என்ன பண்ணார், அவர் தனி பெரும்பான்மையை காட்டினார். ஒரு தனி கட்சியை ஆரம்பிச்சு அதனுடைய தலைவராகி 2-3 தேர்தலில் நின்று அவருடைய மெஜாரிட்டி காட்டி இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில் ஒரு கட்சி தலைவரா வராரு, கூட்டணி கட்சியா வராரு. அவரு தொண்டரா வர கிடையாது சார். அவர் கட்சி ஆரம்பித்ததே அதிமுகவை எதிர்த்து. கட்சி தனக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டாலும் அவரை சேர்த்து கொள்ள தயாராக இருக்கும் நீங்கள் தனி கட்சியெல்லாம் தொடங்கவே இல்லை. அவரை ஏன் சேர்த்து கொள்ள தயக்கம் காட்டுகிறீர்கள்? அதாவதுங்க, இன்னைக்கு உங்களுக்கு தெரியாத இல்ல, திராவிட கட்சியில வைகோ பண்ணாத பிரச்சனைகள் இருக்கா? மானம் உள்ள ஒரு பச்சை தமிழன், அதாவது ஒரு மானமுள்ள ஒரு பச்சை தமிழன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டான். நான் இறந்தாலும் என்னுடைய இறப்பு, என்னுடைய ஆன்மா கூட திமுகவில் கூட்டணி வைத்துக் கொள்ளாதுன்னு சொன்னவர் தாங்க வைகோ அண்ணன். டிடிவி அவர்களும் இதே தானே சார் சொன்னாரு, நான் போகவே மாட்டேன். சில வார்த்தைகளை எல்லாம் நம்ம மேற்கோள் காண்பிக்க முடியாது. அரசியலில் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிள்ளைகள், அதுல நாங்க பங்கும் பங்காளிங்க, நாங்க அடிச்சுக்கவோ, நாங்க ஒன்னா சேர்ந்துக்கவோம். இன்னைக்கு அவர் தனிப்பு கட்சி ஆரம்பிச்சு தனிப்பெரும்பான்மை காட்டியிருக்காரு, 5% வாக்குகள் வச்சிருக்காரு. இன்னைக்கு ஸ்டிக்கர் ஒட்டும் திராவிட மாடல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரே கொள்கையில அந்த பங்காளியில ஓபிஎஸ் அவர்கள் லிஸ்ட்ல இல்லையா சார்? பங்காளி லிஸ்ட்ல ஓபிஎஸ் அவர்கள் இல்லையா? அந்த லிஸ்ட்ல அவர் இருந்தா எங்க தலைமை பொதுச் செயலாளர் அவர்கள் ஏத்துக்கொண்டு இருப்பார்கள். அவர் துரோகம், அவர் தினகரன் அண்ணா ஒன்னும் அம்மாவுடைய கோவிலை போய் உடைக்க கிடையாது, ஆபீஸ போய் அடிக்க கிடையாது. அவரு தனிப்பெரும்பான்மை காட்ட தனி கட்சி ஆரம்பிச்சார். கட்சி ஆரம்பிச்சு அவருடைய தனிப்பெரும்பான்மை காட்டி என்டிஏ கூட்டணியில் கூட்டணி கட்சியா தான் வராரு. அவர் தனி ஒரு தொண்டனா வர கிடையாது. ஆனா இவர் நான் தொண்டனா வர, நீ பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாது, என்ன ஏமாத்திட்டாங்க, எனக்கு இவங்க சொல்லிதான் நான் செஞ்சுட்டு அவங்க சொல்லி, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதா? புரட்சி தலைவி அம்மா அவர்களே உங்களை ஏத்துட்டு உங்களுக்கு முதலமைச்சர் பதவி 2 முறை கொடுத்தவங்க. அப்போ உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதவரா இருக்கு, உங்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க. இன்னைக்கு எனக்கு எதுவும் தெரியாது, நான் கொஞ்சம் ஞாபக மறதி ஆயிட்டேன், நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னா நீங்க எல்லாத்தையும் பண்ணிடுங்க. தப்புன்னு சொன்ன ஏத்துக்கிறதுக்கு நாங்க தியாகிகளும் கிடையாது, நாங்க அந்த லிஸ்ட்ல நாங்க இல்லைங்க. மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. வரும் 2026 இப்ப இருக்கிற நடக்க 2026 சட்டமன்ற தேர்தல்ல எங்கள் என்டிஏ கூட்டணியை எடப்பாடியார் முன்னிலையில் அவரை தலைமையை ஏற்றுக்கொண்டு வரும் கட்சிகளை தான் நாங்க சேர்த்துக்கிறோம் சொல்லிக்கிறோமே தவிர, எங்களுக்கு துரோகங்கள் செய்துட்டு வெளியே போன எங்க முதுகுல குத்திட்டு போனவங்களை துரோகிகள் எல்லாம் சேர்க்கணும்னு நான் எந்த இடத்துலயும் எங்க தலைவர் சொல்லவே கிடையாது. பெரும்பான்மையோட வராரு, அதனால அவரை நாங்க சேர்த்து போய் ஒரு தனி ஒருத்தரா வராரு, சோ பிரயோஜனம் இல்ல, ஓட்டம் வராது, அதனால தேவையில்லைன்னு சொல்லிட்டீங்க. எந்த பிரயோஜனம் கிடையாதுங்க. சரிங்க சார், ஓகே, தொடர்ந்து பேசுவோம். வெங்கடேஷ் சார், நீங்க சொல்லுங்க. இப்போ இவர் சொல்லிட்டு இருக்கும்போது கூட பிஜேபி அதை மையப்படுத்தி சில கருத்துக்களை லோகேஷ் அவர்கள் சொன்னார். தாவேகா அந்த மிக தெளிவாக தன்னுடைய நோக்கத்தில் இருக்கிறது, ஆனால் குழப்பங்களை விளைவிக்கின்ற மற்ற கட்சிகள் தான் இதை வேறு விதமாக பார்க்கிறார்கள் என்று. இப்போ என்டிஏ கூட்டணி அப்படின்னு வரும்பொழுது ஓபிஎஸ் அவர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா? என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் சேர்க்கணுமா வேணாமான்றத என்டிஏ கூட்டணியுடைய தமிழ்நாட்டின் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான் செயல்படுத்துவார். அது நம்ம உள்ளது கட்சியோட உட்கட்சி விவகாரம், அது நம்ம தலையிட மாட்டோம். சரிங்களா?
இது வந்து தாவேக்காவுடைய நண்பர் சொன்னார், இது வந்து மெர்ஜே ஆகலை இந்த கூட்டணி அப்படின்னு. மெர்ஜே ஆகாத கூட்டணியில் ஏன் எல்லாரும் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க? நீங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு பொது வழியில் கொடுத்துருப்போ உங்ககிட்ட வந்து எல்லாம் ஏன் தெரிச்சு ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற கேள்வி தாவேக்காவுக்கு நம்ம வைக்கணும். இன்றைக்கு தாவேக்காவுடைய நிறுவன தலைவர் திரு விஜய் சாருடைய தந்தையார் திரு எஸ்ஏசி அவர்கள் பொது வழியில் முதல் முறையாக வாயை திறந்திருக்காரு. காங்கிரஸ் வந்து இணையணும் தாவேக்காவோட, காங்கிரஸ் வந்து பவர் இல்லாத பல்பாக இருக்குது, பவர் இல்லாத பல்பாக இருக்குது, பவர் மறுபடியும் நீங்கள் மீட் எடுக்கணும்னா உங்களுக்கான ஒரே சாய்ஸு காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லி கூட்டணியை தேடி அலைகிற கட்சி எந்த கட்சி? தாவேக்கா தானே. கூட்டணி தேடி காங்கிரஸ் சேரலான்றது அகில இந்திய காங்கிரஸ் காரிய கமிட்டியினுடைய முடிவு. பொது வழியில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, அதற்கு உடனே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய செல்வ பிறந்தகை மறுப்பு தெரிவிக்கிறார். எங்ககிட்ட பவர்லாம் இருக்குது, நீங்கள் உங்கள் வேலையை செய்து பாருங்கள். அப்போ வந்து இன்றைக்கு தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கதிரவன் அவர் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து அதிமுகவோட இணைந்து போராட போகிறோம், உசிலம்பட்டி 2-3 கட்சிகள்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து கேட்க போகிறோம்னு சொல்லி அதாவது டே 1லேருந்தும் இப்போதுலேருந்தும் ஏதோ ஒரு கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து பணியாற்றி கொண்டே தான் இருக்கிறாங்க. நம்ம நினச்ச டார்கெட் நம்ம அடைச்சிக்கிட்டே இருக்கும். இது வந்து மிங்கிள் ஆகல ஜங்கிள் ஆகல நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க தவிர மிங்கிள் ஆகாத ஜங்கிள் ஆகாத சொல்கிறவங்களுக்குலாம் அன்றைக்கு கூட்டம் நடந்துச்சு. மோடிஜி அவர்கள் அந்த கூட்டத்தை வந்து பாருங்கள், 5 லட்சம் பேர் கூட்டம் நேரடியாக நான் போயிருந்தேன். அவ்வளோ பெரிய ஒரு மாஸ். அன்புமணி அவர்கள் வரப்பையும் பெரிய மாசு, டிடிவி வரப்பையும் மாசு, அண்ணாமலைஜி அவர்கள், நாயனார்ஜி வரப்போ, மோடிஜி அவர்கள் வரப்போ அவ்வளோ பெரிய மாசு. அந்த இடத்துல மிகப்பெரிய பிரம்மாண்டமான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுக்கூட்டம் மாநாடு மாதிரி நடைபெற்றது. தொண்டர்கள் மிங்கிளாக நடந்தது. சும்மா அடிச்சு விட்றது, அப்படியே அவங்க மிங்கிளாகல ஜங்கிளாகலன்னு சும்மா இவங்களா அடிச்சு விட்றது. நீங்கள் கூட்டணியை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எல்லாரும் வாங்க என் தலைமையில் வாங்கினா யார் உங்கள் தலைமையை ஏற்பா? சார், அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, 234 தொகுதிகளிலும் தனித்தே நிற்கக்கூடிய திறன் இருந்தும் ஆட்சியை நாங்கள் தான் பிடிப்போம் நம்பிக்கை இருந்தும் கூட்டணியை நாங்க அழைக்கிறோம். ஆனா 100 சீட்டுக்கு மேல வாங்காதவங்க எல்லாம் கூட்டணியை ஏன் வந்து ஆட்சி தர மாட்டேங்கிறாங்க? 234 சீட்ல நீங்க வின் பண்ற தகுதி உங்கள்ட்ட இருந்தா நீங்க ஏங்க கூட்டணி தொங்குறீங்க? ஆனா அதுதான் ஜனநாயகம். ஜனநாயகம் எந்த ஒரு ஜனநாயகம்? எல்லாரும் ஜனநாயகங்க. எந்த ஒரு ஜனநாயகங்க? எந்த ஊர்ல நீங்க பேசுறீங்க அரசியல்? 234 ஜவுல நிக்கிறது கேண்டிடேட் இருக்காங்களா? 72,000 பூத்தில் போறதுக்கு பூத்தில் ஆள் இருக்காங்களா? இதையெல்லாம் மீறி இல்ல நான் சொல்ற தாவேக்கா சொல்றேன், இதையெல்லாம் மீறி இவங்க ஜெயிக்கிறதா இருந்தா எதுக்கு கூட்டணி நோக்கி நகர்றீங்க? எதுக்கு நீங்க என் தலைமையை கூட்டணிக்கு வாங்கன்றீங்க? உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய 50 தலைவர் நீங்க சொல்றவங்க எல்லாமே பெல்டி குமாஸ் தானே. அவனுக்கு விஜய்க்கா போஸ்ட் ஓட்டினவங்களா, விஜய்க்கா ரசிகமன்றம் வச்சிருந்தவங்களா, விஜய்க்காக தன்னுடைய வாழ்வியலை எழுந்தவங்களா? ஆதவஜ்னாலிருந்து, புசியிலிருந்து, லைலா மணியிலிருந்து, நிர்மல் குமார்லேருந்து, ஜான் ஆர்கேப்ஸும் எல்லாம் பெல்டி குமார் தானேங்க. 3 கட்சி தாவி வந்தவங்க தாங்க. என்னங்க உங்க கொள்கை குன்றுனீங்களா? நீங்களா கொள்கை குன்றா சொல்லுங்க. விஜய் சாருடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து போஸ்ட் அடிச்சு அவர் கூட பிரயாணம் பண்ணி இன்றைக்கு வரையும் அவர் கூட ஒரு தலைமையான ஒரு இடத்துல ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லுங்க. நீங்க சொன்ன 5 பேர் தானே, 5 பேர் இருக்கீங்களா? மெயினான அளவுங்க தானே காட்டிக்கிறீங்க. நாங்கள் தான் உலகத்தையே மாற்றி போகிறோம், நான் பெரிய இது ஆதவர்ஜனெல்லாம் சொல்கிறார். அவரை பற்றி அம்பேத்கரை பற்றி தெரியுமா, இவருக்கு மார்க்சியம் பற்றி தெரியுமா, இவருக்கு உலக பொருளாதாரம் உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? பொதுவெளியில் வந்து சொல்லுங்கள். சும்மா வந்து பெருங்கொண்ட இது பாருங்க, சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய கருத்தியல் ரீதியான ஒரு முரண்பாடு வந்து துரைமுருகன் அவரோட நம்மளுக்கு இருந்தாலும் சட்டமன்றத்தை பொறுத்தவரை மூத்த தலைவருங்க. அவர் 9 முறை வென்றெடுத்தவர், கலைஞர் வென்றெடுத்த அந்த மரியாதை கூட இல்லாமல் சொல்கிறார். அவர் வாங்க உலக பொருளாதாரத்தில் உங்களால் பேச முடியுமா? திருமாவளவன் விழுகிறாரு, வாங்க நாங்கள் இருந்துட்டு ஒரு பெரிய பிரஷர் வந்து அப்படியே பெல்ட் அடிக்கிறாங்க. இது எல்லாம் தேவையில்லாத வேலை. நீங்கள் 234 தொகுதியில் வென்பதற்கு உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கான ஆட்கள் இருக்குல்ல, கட்டமைப்பு இருக்குல்ல, உங்களுக்கு கிரவுண்ட் லெவலில் ஆட்கள் இருக்காங்களே, அப்புறம் ஏன் கூட்டணி நோக்கி நீங்கள் வாங்க என் தலைமை இருக்க வாங்க ஏன் தலைமை நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணீங்க தலைமை ஏற்கிறதுக்கு? இவ்வளோ நாள் கூவுன்னு கூவுறீங்களா? ஒரு கட்சி வந்துதா, ஒரு சின்ன கட்சி வந்துதா? அதிகபட்சம் என் நண்பர் முஸ்தபா கத்தினுக்கிறார், பாவம். அவர் தான் எனக்கு தெரிஞ்சு போன ஒரு ஆள். வேற யாருன்னா எங்க உங்க தலைமை ஏற்று நாங்கள் வராங்கன்னு ஒருத்தர் வராங்களா? வர மாட்டாங்க. ஏன்னா அன்டெஸ்டட் பேபி உள்ள பொலிட்டிக்கலுக்கு வேல்யூவே கிடையாது. அண்ணனுக்கு சொல்லணும், அது காங்கிரஸ்க்கு ஒரு இது சொல்லணும். காங்கிரஸ் வந்து யாருன்னா இந்த சிவாஜி படத்துல ஒரு படத்துல சும்மா ஒரு சீன் சொல்லுவார், நீ 4 இருந்து மந்திரி இல்லை. ஏன் மந்திரி இல்லைன்னா உன்னுடைய கூட அமைச்சரவே மாத்திரும். ஏன் மாத்துறீங்கன்னா உன்னையே மாத்திட்டா கிரீஷ் கோடனுக்கு அதே தான். அதை நீங்க ஒப்பிட்டு பாருங்க. கிரீஷ் கோடங்கர் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு டெய்லி வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காரு. நீ ரொம்ப பேசிக்கிட்டே இருக்க, உன்னையே மாத்திட்டா நேராக கனிமொழி போய் நேரடியாக ராகுல் காந்திட்ட பேசி கேசி வேணுபாவில் வர வச்சுட்டா இன்னும் 5 குழு செயல் எழுந்துருச்சு. இவங்க 5 பேர் குழு கொண்டு இருந்தாங்களா? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய கிரீஷ் கோடங்கர் அப்புறம் செல்வ பெருந்தகை இன்னும் 4 பேர் சொன்ன குழு தானே இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த குழுவே அடிக்கலையே,
டென்ஷன் ஆகாதீங்க. பாருங்க, திமுக குழு வேலை செய்யும். நான் சொல்றது முழுமையா உள்வாங்க. கிரீஷ் சோடங்கர் மிகப்பெரிய லெவல்ல ஒரு பிரஷரை கொடுக்கிறார். எங்களுக்கு கூட்டணியில ஆட்சி வேணும், ஆட்சி பங்கு வேணும். 3 டிமாண்ட பிரவீன் சக்கரவர்த்தி வைக்கிறார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிகமான சீட்டுகள் வேணும்னு சொல்லி டிமாண்ட் வைக்கிறாங்களா? இவ்வளவு பேசுற உங்களையே மாத்திட்டீங்களா? எங்க மாத்திட்டீங்களா? இப்ப யார் பேச்சுவார்த்தை கிரீஷ் சோடங்கர் நடத்துறாரா? செல்வப்பிரதன் நடத்துறாங்களா? யார் நடத்துறாங்க? கனிமொழியோட ஜி வேணுகோபால் வராரு அங்க இருந்து 1-to-1 பேச்சுவார்த்தை நடத்துக்குது. அப்ப இவ்வளவு நாள் நீங்க கூவுனீங்களே, கூனதெல்லாம் வேஸ்ட் ஆச்சே. மாணிக் தாகூர் சொன்னாரு, மதுரை வடக்குல நான் என்ன ஜெயிப்பேன். தளபதி சொன்னதுக்கு சொன்னார்ல, மாணிக் தாகூர் இன்னைக்கு அடிச்சிருக்காங்க போஸ்ட் காங்கிரஸ்காரங்க ஃபுல்லா. மதுரை வடக்கு தொகுதியில எங்களுக்கு வந்து மல்லிகார்ஜுன கார்கே வந்து மாணிக் தாகூருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து மதுரை வடக்கு தொகுதி ஒதுக்கி தந்தா மாணிக் தாகூர் ஜெயிப்பாரு. எப்படி ஜெயிப்பாரு? அன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில ராதிகா மேடமும் விஜய் பிரபாகரனும் ஒன்றாக இணைந்து 2024 தேர்தலில் விருதுநகர் நின்றிருந்தால் மாணிக்க தாகூர் டெபாசிட் வாங்கிருக்க மாட்டாருங்க. முருகன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி, இது போல பல தேர்தல்களை, பல கூட்டணி பேச்சுக்களை, இந்த கூட்டணிகள் வெற்றியில் முடிந்தது இல்ல அது தோல்வியில் முடிந்தது, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அனாலிசிஸ், இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்கு செல்ல விருப்பம் தெரிவித்திருக்கிறாரா, இல்லை அதிமுகவுக்கு வருவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்? ஏன்னால் அதிமுகவோட ஜோதிகுமார் அவர்களே என்ன சொல்றாருன்னா, டிடிவி அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், ஏனால் ஒரு பெரும் படையோடு, வாக்கு வங்கியோடு ஒரு கட்சியாக வந்திருக்கிறார், ஆனால் இவர் தனி மனிதனாக இருக்கிறார், அவர் எங்களுக்கு தேவையில்லை. இல்லை, அது தவறான கருத்து. டிடிவி என்ன சொன்னாரு, எடப்பாடி எங்களுக்கு செய்த துரோகத்தை எதிர்த்து தான் நான் கட்சி ஆரம்பிச்சேன்னு சொன்னார். ஆமா, அவர் வந்து டிடிவி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எதுக்கு ஆரம்பிச்சாரு? அதிமுகவை நான் மீட்டெடுப்பேன், அந்த துரோகத்தை நான் வந்து ஒழிச்சு கட்டுறதுக்கு தான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னவர். இப்போ நாங்கள் வந்து அதிமுகவோட பங்காளிகள், நாங்கள் ஒன்றா இருக்கிறோம்னு சொல்கிறார்ல, நீங்கள் தான் பங்காளிங்க, அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டீங்க, இப்போல்லாம் ஒன்றா சேர்ந்தீங்க, அதிமுக சேர்த்துட வேண்டியானே. எதுக்கு அப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொள்கை வேறா, அதிமுக கொள்கை வேறா? எதுக்கு தனித்தனி கட்சி இருக்கு? இப்போ அது என்ன அர்த்தம்? இப்போ ஓபிஎஸ் நீ அது மாதிரி நினைச்சு சொல்ற, அதுதான் அவர் சொல்றாரு. என்னுடைய போராட்டமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்றிணைந்த அதிமுகவில் என் தொண்டர்களையும் நான் என்னையும் சேர்க்கணுங்கிறது தான் கோரிக்கையை. அதனால தான் தனி கட்சி ஆரம்பிக்காம அவர் இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அவரை நீங்க அலட்சியமா தனி மனிதன் சொல்வதை ஏற்க முடியாது. சரி, அதான் அவர் வர்றத இப்போ நீங்க வந்து நீங்களே சொல்லியிருக்கீங்க, ஒரு கட்சியா வரும்பொழுது அங்க அதிமுக நினைச்சுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அங்க பலன் இருக்கு. இல்ல, அதான் கூட்டணியில போறதுக்கு கட்சி தேவை. நான் அது இல்லையே, எனக்கு அதிமுக இடம் கொடுன்னு தான் நான் கேட்கிறேன். என் கோரிக்கையா தான் நான் 4-5 வருஷமா அதான் அந்த கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன அதிமுக மீண்டும் சேர்க்க வேண்டும், அதிமுக மீட்டெடுக்க வேண்டும், அதான கேஸ் போட்டிருக்காரு கோர்ட்ல. யார் அதிமுக கேஸ் போட்டிருக்கிறது? ஓபிஎஸ் தான். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி தனி கட்சி ஆரம்பிச்சாருன்னு சொன்னா மறுபடியும் அந்த கேஸ் வீக் ஆயிடும். அந்த வீக்ல போகவே முடியாது, அந்த கேஸே வேஸ்ட் ஆயிடும். சசிகலா ஏன் வந்து இன்னும் வந்து தீவிரமா உள்ள வராம இருக்காங்க? நான் தான் பொதுச் செயலாளர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதுக்காக தான் எந்த பக்கமும் சாராம அப்படியே நைஸா அவங்க உட்கார்ந்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுக பிரமுகர் வந்து ஒன்னு சொன்னாரு, அதிமுக அலுவலகத்தை அடித்தவர் பிடிச்சவர் அவரை எப்படி சேர்க்க முடியும் கேட்குறீங்களா? எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னால் ஜே அணி நடந்தது இல்ல, அப்ப ஜானகி தான் முதலமைச்சர், கட்சியினுடைய அலுவலகம் அவர் கையில் இருக்கு. ஜெயலலிதாவினுடைய கையில் இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடி போய் அதிமுக அலுவலகத்தை அடித்து பல பேர் காயப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. அப்ப நான் போயிருக்கிறேன், அந்த காயப்பட்டவர்கள் பார்க்கறத ஜெயலலிதா வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். என்னுடைய உறவினர் ஒருவர், நான் உறவினர் தான். அந்த உறவினரின் அடிப்படையில் வந்து நான் தேவர் பேரவையினுடைய செயலாளர் வந்து அழைச்சிக்கிட்டே போறார், சும்மா வாங்க போயிட்டு வருவோம் பார்த்துட்டு வருவோம்ட்டு. அப்ப அடிபட்டு ஆஸ்பத்திரியில் 5 பேர் இருந்தாங்க. நெடுஞ்செழியனா அதில் அடிபட்டதில் ஒருத்தர். அந்த இதில் அவ்வளவு தூரம் வந்து ஆபீஸை அடித்து துரத்தி எல்லாம் பண்ணவன் அதை வந்து ஜானகி மறுபடியும் ஏற்றுக்கொண்டு தேர்தலில் தோத்த உடனே எல்லாம் வாங்க ஒன்னா போயிடுவோம், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நான் ஒதுங்கிக்கிறேன், ஜெயலலிதா கையில் பொறுப்பு ஒப்படைக்கிறேன்னு சொல்லலையா? அந்த அடிபட்டவர் எல்லாம் ஒன்னா சேர்க்கலையா? அடித்தவர்கள் தானே, நெடுஞ்செழியன் உட்பட எல்லாரும் அடி வாங்கினாங்கல்ல. தனிப்பட்ட காழ்ப்பு இல்ல, கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் அது மாதிரி சேர்த்தாங்க இல்லைங்க. அப்படி இருக்கும்போது இப்ப ஓபிஎஸ் மட்டும் அடிச்சாரு, அதனால நாங்க மறக்க முடியாது, அவர் சேர்க்க முடியாதுன்னு சொல்றது எந்த வகையில பொருத்தம்? அதிமுக இயக்கம், எம்ஜிஆர் ஆரம்பித்த இயக்கம் வந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்று எல்லாம் ஒன்னாவுன்னு சொல்றாங்க. நான் ஒன்னு சொல்றேன், ஓபிஎஸ் நீங்க மன்னித்து சேர்த்துக் கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக தென் மாவட்டங்களில் உள்ள முக்கலத்தோர் சமுதாய ஓட்டு முழுவதுமாக வரும். இல்லை என்றால் டிடிவி போயிருக்கிறது கூட வெளியே இருந்து போராடி இபிஎஸ் வெல்ல முடியவில்லை, உள்ளே போய் எப்படியாவது வெல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு அவர் போயிருக்கிறார். இன்னைக்கு சொல்றேன், அதே மாதிரி ஓபிஎஸ் ஒரு கால் போனார்னா அந்த முக்கலத்தோர் சமுதாய ஓட்டு அப்படியே திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை என்றால் நிச்சயமாக தென் மாவட்டங்களில் வந்து அதிமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஓபிஎஸ் வந்து அவர் 3 தடவை முதலமைச்சராக இருந்தவர்,
அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு. அவர் கூட இருந்தவர்கள் முக்கிய தலைவர்கள் வைத்தியலிங்கம் உட்பட முக்கிய தலைவர்கள்லாம் ஒண்ணா வெளில போயிருக்கலாம். ஆனா கீழ்மட்ட தொண்டர்கள் உணர்ச்சி பூர்வமா இருக்கிறாங்க. அவர்களை நீங்க அவ்வளவு எளிதாக நீங்க எடை போடக்கூடாது. ஓபிஎஸ் தனி மனிதர் என்று நான் என்ன பொறுத்தவரையில இப்ப எடப்பாடி சேர்க்க மாட்டேன்னு சொன்னது எனக்கு சந்தோஷம். ஏன் தெரியுமா? அவர் போய் சேர்ந்தாருன்னு சொன்னா திமுகவுக்கு பலகீனம். அவர் சேராம இருக்கிற வரைக்கும் எங்க கூட்டணி பலமா இருக்கும். இன்னும் வெற்றி தென் மாவட்டங்கள்ல வெற்றி அதிகமாக கிடைக்கும். அதனால அப்படியே இருக்கட்டும். எடப்பாடி சேர்க்கவே வேண்டாம். அவருக்கு ஒரு நன்றி. ஓகேங்க சார். லோகேஷ் சார் நீங்க சொல்லுங்க. வெங்கடேஷ் சார் பேசும்போது கூட சொன்னார் அந்த 234 எங்களோட நோக்கம் எல்லாம் தெளிவாக இருக்கிறது, விக்கிரவாண்டியிலேயே நாங்க அறிவிச்சிட்டோம் அப்படின்னும் பொழுது முக்கியமா உங்களுக்கு பூத் இருக்குதா இல்ல கேண்டிடேட்ஸ் இருக்காங்களா? எந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ், அதாவது அரசியல் புரிதல் அப்படின்றது வேற, விஜய்க்காக உழைத்தவர்களா அப்படின்னு கேட்டார். தமிழகத்திற்காக உழைத்தவர்களா அப்படின்னு கேட்கல. விஜய்க்காகவே அவர்கள் எதுவும் செய்யவில்லை. திடீரென்று தலைமை பொறுப்புல உட்கார்ந்துகிட்டு 234 பூத் ஏஜென்ட் இருக்காங்களா, கேண்டிடேட்ஸ் இருக்காங்களா, ஒரு வேட்பாளர்களை அறிமுகம் செய்யும் பொழுது அந்த பர்சன்ஸ்க்கு ஒரு அறிமுக முகம் இருக்கிறதா? எப்படி இந்த 234 கால்குலேஷன் சரியா வரும்? ஃபர்ஸ்ட் விஷயம் அண்ணனும் கிட்ட இருந்து பார்த்துட்டு இருந்த மாதிரி சொல்றாரு. என்ன அப்படின்னா, தாவேக்கா மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு 234 தொகுதிக்கு நிற்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் அவங்களே சிரிச்சிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? விஜயண்ணா மதுரை மாநாட்டில் அந்த முகம் என்னோடது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார். ஓகேங்களா? நிற்கிற கேண்டிடேட்டோட முகம் அது இல்லாமல் கேண்டிடேட்டை ஹேண்ட் பிக் பண்ணுறது விஜயண்ணாவும் அந்த டீம் தான் சேர்ந்து ஹேண்ட் பிக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்ளை பண்ணுறவங்களில் யார் பெஸ்ட்டு கேண்டிடேட்னு, ஊழல் இல்லாமல் நேர்மையாக மக்களுக்கு யார் சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, யார் எல்லாத்தையும் தாங்கி நிற்பாங்களோ எல்லாத்தையும் யோசித்து தான் ஒரு கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுவாங்க. அப்படி கேண்டிடேட்டுக்கு பஞ்சம்லாம் இல்லாமல் 1,37,00,000 பேர் சார் நீங்க செலக்ட் பண்ற அந்த பர்சன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதற்கு முன்னாடி ஏதோ ஒரு கட்சியில் இருந்தவர்கள் தான். அப்ப அந்த வேறொரு கட்சியில் இருந்து வந்தவர்கள் இந்த கட்சியோட முகமாக எப்படி மாற முடியும்? அங்கதான் பாயிண்ட். அதுதான் இவங்களோட ஓட்டெல்லாம் உடையுது. ஓகேங்களா? இப்போ 1,37,00,000 பேர் இங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றேன் இல்லையா? இதுல ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? ஓகேங்களா? இவங்களாம் ஆல்ரெடி மற்றவங்க ஓட்டு போட்டவங்க தானே. இப்போ இவங்களோட எல்லாரோட ஓட்டும் போகுது அந்த கதறல் தான். ஓகேங்களா? இவங்களுக்கு என்னன்னா பிஜேபிக்கு எல்லாரையுமே வழி கொண்டு வர வச்சிட்டோம், விஜயை மட்டும் வழி கொண்டு வர முடியலன்ற ஒரு குமுறல். ஓகேங்களா? அதனால ஃபைனலாக படத்துலலாம் கூட வேலையை காட்டினுக்கிறாங்க. ஓகேங்களா? எங்க அதிமுக தாவேக்காவோட போகுமோன்ற ஒரு சலசலப்புலாம் இருந்தப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி சேர்த்தாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு அந்த வேலைகள்லாம் பார்த்துக்கிறாங்க. நீங்க அண்ணன் சொன்னார், இவர் சந்திரசேகர் ஐயா சொன்னார் இந்த மாதிரி அப்படின்னு. பிரஸ் பீப்புள் கேள்வி கேட்டாங்க, அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார். அதுக்கு நிர்மல்குமார் அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, அப்பா மக்களோட கருத்தை பிரதிபலிக்கிறாரு, அதை தாண்டி வேற எதுவும் இல்லை, அஃபிஷியல் விஷயம் எதுவாக இருந்தாலும் கட்சியிலேருந்து வரும்ன்றது தான் சொல்லியிருக்காங்க. அதை எடுத்துட்டு இவங்க பேசுறாங்கன்னா எந்த அளவுக்கு டெஸ்பரேட்டா இருக்காங்க இவங்க இருக்காங்கன்றத நமக்கு புரியுது. நான் முடிச்சிடறேன். குறுக்கீடு அதுக்கு சேர்த்தே பதில் சொல்லியிருக்கேன். இப்போ தாவேக்காவினுடைய ஒரு முக்கியஸ்தர் பேட்டியை கொடுத்தார். நாங்கள் யாரு கூட பேச்சுவார்த்தை நடத்தினாலும் உடனே பிஜேபி டெல்லியில இருந்து ஆள் வந்துடுறாங்க. அங்கதான் வரேன். அழுத்தம் கொடுத்து அழுத்தத்தினால் சேர்க்கப்பட்டவர் தான் டிடிவி, அழுத்தத்தினால் சேர்க்கவர் தான் நம்ம அன்புமணி. இது மாதிரி அழுத்தங்களினால் தான் அந்த அதிமுக கூட்டணி என்பது என்டிஏ கூட்டணி. அதனால விஜய் வளர்ந்து விடக் கூடாது என்பதிலையும் கண்ணுங்கருத்துமா இருக்கு. பிஜேபி தான் அவர் கட்சி ஆரம்பிப்பது காரணமா இருந்தது ஒன்றுதான். ஆனால் பிஜேபி வளர வேண்டும் என்பதற்காக தான் அவருக்கு சிறுபான்மை ஓட்டுகளை பிரித்து திமுகவை தோற்கடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி. ஆனா இப்ப என்ன நினைக்கிறாங்க, எங்க இவர் வளர்ந்துருவாரோ, விஜய் வளர்ந்துடக்கூடாது நம்மளை விட அப்படிங்கிறதால விஜய் ரொம்ப வளர்ந்துடக்கூடாது. விஜய் கூட யார் பேச்சு நடத்தினாங்களோ அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி டிடிவியை கூட்டிட்டு போயிட்டாங்க. எல்லாரையும் கூட்டிட்டு ஒவ்வொருத்தரும் டெல்லியினுடைய அழுத்தத்தினால் உருவான கூட்டணி தான் என்டிஏ கூட்டணியை தவிர இதயபூர்வமாக அன்பாக ஒன்று உயர்ந்த கூட்டணி அல்ல. சரி, அதாவது பிஜேபி குமுறுகிறார்கள். ஆனா இந்த பிரஸ்ல ஒரு கதறலே வெளிப்படுத்தி இருக்கிறாரு, எல்லாமே நிர்பந்தத்தால் வந்த கூட்டணி தான். இதுக்கும் சேர்த்து பதில் சொல்ல. அதுதான் சொல்லணும். எப்படி ஏடிஎம்கே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்தாங்களோ, செங்கடன் ஐயா தெளிவா சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? நாங்க யாரோட அவர் பர்சனலா ட்ரை பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஆனா அஃபிஷியலா தாவேக்கால இன்னும் குழு ஃபார்ம் பண்ணல. அந்த விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும். ஓகேங்களா? இவங்க ட்ரை பண்ணதா சொல்லப்படுது. அதுக்கு பிஜேபி முட்டுக்கட்டையா எல்லா வேலையும் மேல இருந்து பாக்குதுன்றது நமக்கு வெளியே தெரியுது. இப்ப அண்ணன் கூட அதுதான் சொல்றாரு. நான் எங்க சொல்ல வரேன்னா, இது அண்ணன் அவர் பேசும்போது சொன்னார், ஜெல் ஆகலை இது ஆகலை ஏதோ அதெல்லாம் பேசணும்னு சொன்னார். இப்போ ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், டிடிவியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஏடிஎம்கே ஒன்றத்தை உடைச்சாங்கன்றதை எல்லாரும் மறந்துட்டோமா?
அவங்க உடைச்சிட்டு கடந்த 8 வருஷமா என்ன பேச்சுவார்த்தைகள் நடந்திருந்தது, அவங்க என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தினாங்க, துரோகி, நான் சொல்றேன், எனக்கு பயம் கிடையாது, துரோகின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இப்போ சேர்ந்துட்டாங்க, ஜெல் ஆயிடுச்சு உடனே அப்படின்னு. அண்ணன் நிர்வாகிங்க அவங்களோட அரசியல் லாபத்துக்காக சேர்ந்துருக்கலாம், ஓட்டு போடுறவங்க சேர்ந்துருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஜெயலலிதா அம்மா வந்து அந்த மாதிரி ஒரு ஆளுமை இல்லை. அந்த ஏடிஎம்கேயோட டிஎன்ஏவே ஆளுமை பேஸ் பண்ணுது. இன்னைக்கு அந்த ஆளுமை கிடையாது. எடப்பாடியார் சொல்றாரு, இன்னைக்கு கூட சொன்னாரு, அதுக்கெல்லாம் அனுபவம் வேணும் அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா அவர் முதலமைச்சராக வரும்போது என்ன அனுபவம் இருந்தது அவருக்கு? முதலமைச்சராக ஆல்ரெடி ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சு வந்தாரா? இல்லை, அதுக்காகலாம் அப்படிலாம் கிடையாது. இது என்ன விஷயம் சொல்ல வரேன்னா, ஓபிஎஸ்க்கு அவர்கள் அணியிலிருந்தோ டிடிவி அணியிலிருந்தோ எத்தனை பேர் டிஎம்கேல போய் சேர்ந்துருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து சேர்ந்துட்டனால என்டிஏ கூட்டணி ஒன்றும் பலமா இருக்குன்ற அர்த்தமும் கிடையாது, தாவேக்கா ஒன்றும் பலவீனமா இருக்குன்ற அர்த்தமும் கிடையாது. தாவேக்கால 3.5 லட்சம் உறுப்பினர் நிர்வாகிகள், ஓகேங்களா, நிர்வாகிகள் போட்டப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இன்னைக்கு இருக்கிற கட்சிகளுக்கு கூட சந்தேகம் இருக்கு. அது இல்லாம 72,000 பூத்துக்கு 12 பேரை போட்டிருக்காருன்றத சொன்னார். ஆதவர்ஜனா பேசினதை அவர் கவனிச்சாரு, அதே விஷயத்துல எதுவும் சொல்லியிருக்காரு. ஆனா அவர் பேசுறத சிஎம் சார் பேசுனதை கவனிச்சிருக்க மாட்டார். ஒரு தாவேக்கான்ற ஒரு கட்சியில இருக்கிற ஒரு நிர்வாகி பேசுறதை கவனிக்கிறவங்க சிஎம் பேசுறதுக்கு கூட கவனிக்க முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்குது. அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே மக்கள் தான், அதுக்கு அவரும் விதிவிலக்கு இல்லை. சரிங்க சார், தொடர்ந்து பேசுவோம். ஜோதிகுமார் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது அதிமுகவோட ஓட்டுக்களை எல்லாம் கூட உடைக்கின்ற அளவிற்கு தாவேக்காவிற்கு வந்து பலம் இருக்கிறது. ஸோ தொண்டர்கள்லாம் வந்து ஒன்று சேர மாட்டாங்க, மேலே இருக்க தலைவர்கள் வேணா ஒன்று சேரலாம், அவங்களோட கான்செப்ட் எல்லாம் தான் மாறலாம். ஆனால் துரோகின்னு சொன்னதையோ, பச்சை துரோகம் சொன்னதோ, அம்மாவை வந்து இழிவுபடுத்தியதோ, இல்லை சேர்த்து வச்சதோ, இதெல்லாம் மறக்க மாட்டார்கள். அந்த ஓட்டுக்கள் தான் நீங்க ஜனநாயக முறைப்படி தாவேக்கா பக்கம் திரும்பும் என்ற நம்பிக்கையோட பேசியிருக்காரு லோகேஷ் அவர்கள். உங்களோட பார்வை என்ன அதற்கு? நேத்து பெய்ஞ்ச மழை கூட கிடையாதுங்க, காலையில பெய்ஞ்ச மழையில மதியம் முளைச்ச காலம். அதேதான் நான் சொல்றேன். அதாவது இருங்க கொஞ்சம் இருங்க. அவர் எங்கிருந்து வந்தாரு? எடப்பாடியார் எங்கிருந்து வந்தாரு? அப்ப முந்தினேத்து பெஞ்சது சொல்லலாமா? எடப்பாடியார முந்தினேத்து பெஞ்சது சொல்லலாங்களா? சொன்னா ஒத்துப்பீங்களா? இல்ல இல்ல, நான் சொன்னா ஒத்துப்பீங்களா? நீங்க நேத்து பெஞ்சதுன்னு சொன்னா எடப்பாடியார் முந்தினேத்து பெஞ்சதுன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? நீங்க தலைவர், உங்க தலைவர் யார் தலைவர்? கட்சியில யார் தலைவர்? கரெக்டா சொல்லுங்க. இல்ல கரெக்டா தெளிவா சொல்லுங்க. 40 ஆண்டு காலம் அதுவே கிளாரிட்டி இல்ல. இப்ப வரைக்கும் ஓபிஎஸ் வெளிய இருந்து சண்டை போட்டுங்கிறாரு. இருங்க சார், அதுதான் சார் பிரச்சனை. 8 வருஷமா யார் தலைமைனே தெரியல அதிமுகவுக்கு. 40 ஆண்டு காலம் இருங்க அனில், அதாவது 40 ஆண்டு காலம் வந்து அரசியல் பழுத்த பழங்கள். நீங்க சொல்ற பண்றது, ஆத்தவங்க காலை பிடிச்சி வாடுறது, பின்னாடி முன்னாடி சிரிக்கிறது, பின்னாடி குழி தோன்றது, இதெல்லாம் தான் உங்க அரசியல் தானே? சினிமா கிடையாது, அதான் சினிமா கிடையாது. நீங்க பண்ற அரசியல் கேவலமான அரசியல் தான் நானும் சொல்றேன். கிடையாதுங்க, இது அரசியலுங்க. அரசியல் தாங்க. போயிட்டாரு, மக்கள் போராட்டத்துக்கு போய்க்கிறீங்களா? எல்லாம் போய்கிறாங்கண்ணா. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு போனாரு, உங்க முதலமைச்சரா இருந்தாரு, அப்ப போனாரா? டிவில பார்த்தா நியூஸ் தெரிஞ்சுக்கினாரு, சுட்டு கொன்னாங்களே, உங்க ஆட்சியில் தானே கொன்னாங்க. போனாரா அவங்க முதலமைச்சரா இருந்தவர்? அப்போ போனாருங்களாங்க. தூத்துக்குடி துப்பாக்கில சுட்டாங்க பொது ஜனத்தை, நாட்டு மக்களை துப்பாக்கியில சுட்டு கொண்ட ஆட்சி தானே நீங்க. துப்பாக்கியில சுட்டு கொன்னுட்டு எந்த தைரியத்தை நீங்க பேசுறீங்க? எனக்கு புரியவே இல்லை. இப்ப வரைக்கும் அந்த பொள்ளாச்சியில் நடந்த விஷயத்துல அந்த பொண்ணு கதறது காதல் இப்ப வரைக்கும் அந்த விஷயத்த ஞாபகம் வந்தாலும் அந்த பாப்பா பேசுறதா ஞாபகத்துக்கு வருது. இளைஞர்களுங்க ஒண்ணும் தெரியாத அப்பாவிகளை கொன்னவங்க தான் நீங்க. நீங்க மட்டும் யோக்கியமா? ஆமாங்க, அதுதான் நீங்க வந்து இதுல வாதாடுனீங்க. சட்டசபையில என்ன சொன்னீங்க? சட்டசபையில என்ன சொன்னீங்க? சட்டசபையில உங்க எதிர்கட்சி தலைவரா இருக்கவர் என்ன சொன்னாரு? ஆர்பி உதயகுமார் என்ன சொன்னாரு? என்ன பேசினாரு? அதை சொல்லுங்க. அவரோட வார்த்தையை இப்ப மாறீங்க. நீங்க டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் உங்களுக்கு இருக்குதா? அது தைரியமா சொல்லுங்களேன். உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குன்னு ஒத்துக்கோங்க. யார் ஒழிஞ்சினது? எங்க இருப்பன்னு இடத்த சொன்னாரு. அந்த 2 கேஸையும் விட்டுறலாம். நம்ம இன்றைய விவாதத்தோட தலைப்புக்குள்ள வரலாம். சரி நான் வந்து நாகரிகமா பேசினேன், நீ நாகரிகமா பேச நான் அமைதியா இருந்திருக்க போறேன். முதல்ல பேசுறீங்க, அப்ப நான் குறுக்கால வந்தேனா? கிடையாது. நீ நாகரிகமா பேச
என்ன அனுபவம் இருக்கு உங்களுக்கு? உங்களுக்கு என்ன அனுபவம்? கொள்ளடிக்க தவிர என்ன அனுபவம் இருக்குது? அத்தவங்க கால விட தவிர என்ன அனுபவம் இருக்கு உங்களுக்கு? நான் கேக்குறேன் நானு. அனுபவம்ன்றீங்க, என்ன அனுபவம் இருக்கு உங்களுக்கு? கொள்ளடிக்கிற தவிர வேற என்ன அனுபவம் இருக்கு? நான் லிஸ்ட் எடுத்துமா என்னென்ன மந்திரிங்க மேல என்னென்ன கேஸ் இருக்குன்ட்டு எடுத்துமா நானு. எம்ஆர் விஜயபாஸ்கர் இருந்து எல்லா 2 விஜயபாஸ்கர் மேல கேஸ் இருக்கு. சரிங்க சார், நம்ம கூட்டணிக்குள்ள வந்தலாம். கூட்டணியை பற்றிய பார்வையை மட்டும் நம்ம இன்றைய விவாதத்தில் பகிர்ந்து கொள்ளலாம். ஜோதிகுமார் சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அடுத்து நான் செய்யோன் சாரோட கருத்துக்களை கேட்கணும். சொல்லுங்க மேடம், கேட்டு வரது சொல்லுங்க. அத சார், முக்கியமா அவங்க சொல்ற அதே ஒரு வார்த்தை தான். அதிமுகவோட தலைமையே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இவர்களை நம்பி எந்த கூட்டணி கட்சிகள் உள்ளே வரும்? ஏங்க, ஒரு நாளைக்கு 4-5 கட்சிகள் வந்த வண்ணம் இருந்துட்டே இருக்காங்க. இன்னைக்கு இந்த ஸ்டிக்கர் ஒட்டும் திராவிட மாடல் ஆட்சிய முற்றுப்புள்ளி வச்சு வீட்டுக்கு அனுப்பணும்னு கோடான கோடி மக்கள் எல்லாம் பரிதவிச்சு நிக்கிறாங்க. இன்னைக்கு எங்க தலைவர் சூப்பரான திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காருங்க. பாருங்க, மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாய் கொண்டு வந்திருக்காரு. பெண்களுக்கு 2 சக்கர வாகனங்கள் ஓட்டுறதுக்கு பெண்களுக்கு மானியமா 25,000 கொடுக்க போறாரு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டம் இன்னைக்கு 150 நாளாக கொண்டு பாரத பிரதமர் மோடிஜியுடன் பேசி இருக்காரு. 150 நாளா கொண்டு வர முயற்சிகள் மேற்கொண்டு இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, ஜல்லிக்கட்டுல இறந்தவங்க குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்க போறாங்க. மக்களுக்கு என்ன தேவையோ அந்த இன்சூரன்ஸ்ல ஜல்லிக்கட்டுல போற காளைகளுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. மக்களுக்கு தமிழகத்தில் என்னென்ன தேவையோ களத்தில் கண்டறிந்து மக்களுக்கு தேவையானதை கொண்டு வரதுதான் எங்களுடைய இயக்கம். நாங்க பேப்பர்ல கொடுத்துட்டு 400, அதாவது எந்த அறிக்கையும் மக்கள் படிச்சே பார்க்க முடியாதுங்க. எதை இருந்தா என்ன கிடைக்குது? ஒரு படத்துல இது சொல்லுவாரு பாருங்க, செந்தில் சொல்லுவாரு, அண்ணே 4 கூறி கட்டுற அண்ணனுக்கு 2 கிலோ பாசல், 5 கிலோ பாசல், 10 கிலோ பாசல், நீ சொன்னது நான் சொன்னது சரியா உள்ள வச்சிருவான். அது போல திராவிட மாடல் ஆட்சியினுடைய நிலைமை நடந்து சொல்ற செயல்பாடு எதுவும் செய்ய மாட்டாங்க. எல்லாம் ஏட்டு சுரக்காய், கூட்டுக்கு உதவாது. நாங்க சொல்றதெல்லாம் நிஜம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த லேப்டாப் மடிக்கணினி திட்டத்தை இத்தனை ஆண்டு காலமா கொடுக்காம நீங்க அஸ்தமிக்கிற நேரத்துல இந்த நேரத்துல கொண்டு வந்து கொடுக்குறீங்க. அந்த திட்டம் என்ன? அப்போ யாருக்கு கொடுக்குறீங்க? நாங்க ஆட்சியில் இருக்கும் போது 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 11ஆவது வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு, மாணவ மணிகளுக்கு நாங்க மடிக்கணினி கொடுத்தோம். ஆனா நீங்க வாக்கை மனதில் வைத்துக் கொண்டு ஓட்டு போடும் பிள்ளைகளுக்கு, 18 வயசு பூர்த்தி அடைந்த குழந்தைகளுக்கு, 12ஆம் வகுப்பு முடிச்ச காலேஜ் பசங்களுக்கு தான் கொடுக்கறீங்க. அப்போ நீங்க அங்க வாக்கை மனதில். சரிங்க சார், அப்ப இந்த கருத்தோட நம்ம சேவன் சாரோட கருத்தை கேட்கலாம். சேவன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாமல் அப்படியே இருக்க வருது. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களோட முதல் வேலையே இந்த வாக்கை எல்லாம் நிறைவேற்றுவதுதான். சோ இந்த கருத்துக்களை நாங்க கொண்டு போகும்போது கண்டிப்பா கூட்டணி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக எங்களை நோக்கி கட்சிகள் படையெடுத்து வந்த வண்ணம் இருக்கிறது. பலமான கூட்டணியை நாங்கள் உருவாக்கி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு உங்களுடைய கருத்து என்ன? தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு எந்த கட்சிகள் இருக்கிறதோ அந்த கட்சிகளுடன் தான் 2019 நாடாளுமன்ற தேர்தலையும் 2021 சட்டமன்ற தேர்தலையும் சந்தித்தது. இன்னும் சொல்ல போனால் அன்றைய தேர்தலில் பாமக உடையவில்லை. ஓரணியாக இருந்து அதிமுகவுடனும் பாரதிய ஜனதா கட்சியுடன் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற முடியவில்லை. இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக இருக்கிறது. அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி, மருத்துவர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி என 2ஆக இருக்கிறது. அதுபோல இன்னும் அதிமுக ஒருங்கிணைக்கப்படவில்லை. இன்னும் ஓபிஎஸ் வருவதற்கு முயற்சி செய்கிறார். அதை எடப்பாடி விட மாட்டேங்கிறார். எடப்பாடிக்கு ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதை விட கட்சியை தன் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறார். அதனால இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவான கூட்டணியாக தெரிந்தாலும் அது அதாவது கட்டாய கூட்டணி. கடந்த ஏப்ரல் மாதம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அமித்ஷா அவர்கள் மிரட்டியதன் விளைவு கட்டாய கல்யாணத்திற்கு எடப்பாடி அவர்கள் ஒத்துக்கொண்டார். அதுபோல பிப்ரவரி 2ஆம் தேதி டிடிவி தேர்தல் சின்னம் கொடுக்கும் லஞ்ச வழக்கானது பட்டியலிடப்பட்டு புதுடெல்லி உயர்நீதிமன்றத்திலே வர இருக்கின்ற சூழ்நிலையிலே தவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த டிடிவியை மிரட்டி கொண்டு வந்து விட்டார்கள். அதுபோல ஒவ்வொருவரையும் இடியை காட்டி மோடி அவர்கள் தன்னுடைய கூட்டணிக்கு இழுத்து கொண்டிருக்கிறார். அதனால இது ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணி அல்ல, கட்டாய கூட்டணி. சரிங்க சார், நீங்க நிறைவான கருத்தை ஒரு வரியில பகிர்ந்துக்கோங்க. சேவன் சார், தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அது இன்னும் அரசியல் கட்சியாக உருவெடுக்கவில்லை. கடந்த 1 மாத காலமாக அந்த கட்சியில் செயல்பாடு இல்லை. அது மட்டுமல்ல,
தன்னுடைய திரைப்படத்தையே ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா கட்சியும் சென்சார் போர்டு மூலம் நிறுத்தும் பொழுது அதை கண்டிக்க கூட பயந்து கொண்டு வாய்மூடி மௌனியாக இருக்கக்கூடிய விஜய், தமிழக பிரச்சனைகளான திருப்பரங்குன்றம் பிரச்சனையிலும் தன்னுடைய வாயை திறக்காத விஜயை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டு விட்டார்கள். அதனால் தமிழக தேர்தல் களம் என்பது திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் தான் போட்டி. வலுவான கூட்டணி, மக்கள் நல திட்டங்கள், மக்களை திராவிட மாடல் நல திட்டங்களை மக்களை சென்றடைந்திருப்பதால் திமுக 7வது முறையாக ஆட்சியையும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக முதலமைச்சருமாக பதவியேற்பார். நன்றி சார். 10 தோல்வி பயணி சார். நன்றி சார். நன்றி சார். ஜோதிகுமார் சார், உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு வரியில். வரும் 2026 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றிகரமாக 11வது தோல்வி 2026 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி அடையும். தமிழக மக்களின் உடைய வாழ்வாதாரத்தை அனைத்தும் குறித்து கொண்ட தமிழகத்தின் ஒப்பற்ற ஒரே தலைவர் அண்ணன் எடப்பாடி. சரிங்க சார். நன்றி சார். வெங்கடேஷ் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. கூட்டணி அமைத்து தமிழகத்தை. சரிங்க சார். நன்றி. சேவன் சார் சொன்னதுக்கு ஒரே ஒரு பதில், 10 தோல்வி பழனிசாமியுடன் கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் முன் வச்சிங்கன்னா 95 தோல்வி ராகுல் காந்தியோட தானே நீங்கள் கூட்டணி வச்சிருக்கீங்க, அதையும் முன் வைப்பாங்கல்ல. 95 தோல்வி கொடுத்தவரில் ராகுல் காந்தி, அதை நீங்கள் எதுவும் மாற்ற முடியாதுல்ல. இன்றைக்கு திமுக கூட்டணியில் இருக்கவங்கலாம் கொள்கை வீரர்களா? நீங்கள் பணம் கொடுக்கலன்னு சொல்லுங்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நான் 15 கோடி தரமாட்டேன், கம்யூனிஸ்ட்டுக்கு 10 கோடி தரமாட்டேன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், தெரிச்சு ஓடிடுவானுங்க. இந்திய கூட்டணியில் ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு ஆட்சி அதிகாரம், அதாவது கரும்பும் கொடுத்து சர்க்கரையும் கொடுத்து லட்டும் கொடுக்கறதுனால சொகுசா இருக்கிறாங்க. அதிகாரமும் கிடைக்குது, பணமும் கிடைக்குது, நம்ம கட்சியும் வளர்த்துக்கலாம் அப்படின்ற அந்த சொகுசு குஷன் திமுக கொடுக்கறதுனால தான் இருக்கிறாங்க. தவிர இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவன் பொது வழியில் தோழமை சுடுதல், பாஜக உள்ள வந்துடும் அதனால நாங்க எல்லாத்தையும் பொறுத்துக்கிறோம், கம்யூனிஸ்ட் என்ன வைக்கிறாங்க, பாஜக உள்ள வந்துடும் அதனால எல்லாம் பொறுத்துக்கிறோம். உள்ள இருக்க வைகோ என்ன சொல்றாரு, சமத்துவ மது ஒழிப்பு மாநாடுக்காக நடைபெற போறோன்னு டபால் பெல்ட் ஸ்டாலினை பார்த்து பெல்ட் அடிக்கிறாரு, சமத்துவ மாநாடு அப்படின்றாரு. இவர்களே ஒண்ணு சேர்ந்து உள்ள இருக்கிறப்ப என்னமோ அழுத்தம் கொடுத்தாங்களாம், ப்ரெஷர் கொடுத்தாங்களாம், ஜனநாயகத்தை முடுக்கினாங்களா, அடிச்சு விடுறது. ஜனநாயகத்தை முடக்கிருக்கூடாது, எனக்கு தெரிஞ்சு பராசக்தியை முடக்கிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு சென்சார் போர்டு அடிச்சா அதுதான் முடக்கிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு சென்சார் போர்டுன்றதை என்ன கட்டமைப்பில் இயங்குதுன்ற அடிப்படை புரிதலே இங்கே யாருக்குமே இல்லாமல் சென்சார் போர்டுனால தான் போய் முடங்கின மாதிரி ஒரு கட்டமைப்பை நீங்க ஏற்படுத்தி அதுல குளிர் காஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு அறியாம தான். சரிங்க சார். ஒரே ஒரு விஷயம் தான், இங்க இருக்கக்கூடிய தாவேக அவர்கள் வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து எடப்பாடி அவர்களையும் மற்றவர்கள்லாம் சொல்றாங்க. அது வந்து அவர் அதிமுகவை சேர்ந்தவர் பதில் சொன்னாங்க, நீங்க 41 பேர் இறந்த பிறகு நீங்க என்ன நிலைப்பாடுல இருந்தீங்க, இப்ப ஒரு மாசமா என்ன நிலைப்பாடுல இருக்கீங்க, இனிமேல் நீங்க என்ன நிலைப்பாடு எடுக்க போறீங்கன்றத உங்க கட்சியில் இருக்கவங்களுக்கு தெரியுமா, விஜய் சாருக்கு தெரியுமா? நான் கேக்குறது விஜய் சாருக்கே தெரியுமான்னு தெரியாது. ஏன் அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு மெதப்புல கூட்டம் கூடுது கூட்டம் கூடுது கூட்டம் கூடுது கூட்டம் ஓட்டா பாரு, கூட்டம் ஒரு கூட்டமும் ஓட்டாக மாறாது. நீங்க சொல்றீங்க 1,37,00,000 ஃபேக் நம்பர், இஸ் a fake நம்பர். இது இவங்களா கனவு லோகத்துல இருக்காங்க. நாங்க அங்க வந்து வந்துட்டோம். இங்க சிஎம் சார் ஒரே நீங்கள் 234 தொகுதிகளில் நிக்கிறது உங்களுடைய கேண்டிடேட் இருந்தாங்க, எதுக்கு கூட்டணியை தொங்குறீங்க? ஏன் தொங்குறீங்க கூட்டணியா? காங்கிரஸ் வா காங்கிரஸ் வா காங்கிரஸ் வா தொங்குறீங்க. நேத்து பார்த்த கேம்பெயின் கூட ஓடார பிச்சிட்டு வர மாட்டேங்க. மாவட்ட செயலர் பேசிட்டு பேச பார்த்துட்டு தான் வந்து பேசிக்கிறாங்க. வெளிய காங்கிரஸ் பிச்சிட்டு வராங்க, வர மாட்டேங்க. அது இல்ல ஏன் காங்கிரஸ் தொங்குறீங்க? அடுத்த காங்கிரஸ் தொங்குறீங்க அறிக்கை வந்திருக்குது. நீ காங்கிரஸை போட்டு எஸ்எஸ்சி விட்டு பேச வைக்கிறீங்க. நேரடி குப்பர் சொல்றாரு, நிர்மல் சொல்றாரு, எஸ்எஸ்சி எதிராக வாய்த்திருக்காம பதில் சொல்றாரு. இப்போ எஸ்எஸ்சி பேசுறாரு, எஸ்எஸ்சி பேசுறாரு. இப்போ பேச வேண்டிய தேவை என்ன? எஸ்எஸ்சி காங்கிரஸ் பேர் கூட ஆள் அனுப்புது கிடையாது. கடைசியா ஒரே ஒரு கூட்டணி சேராயா கட்சி அது. செத்த பிறகு களத்துல வராத ஒரு கட்சியில எவன் வருவான்? சரிங்க சார், நிறைவான கருத்து நான் கடைசியா சொல்ல வேண்டிய செட் ஒரே வரி சார். 2026 அலையன்ஸ் இன்னும் ஃபார்ம் ஆகல, சீல் ஆகல, சைன் ஆகல. சரிங்க சார், நன்றி சார். உங்களுடைய நிறைவான கருத்து. எங்களுடைய நிறைவான கருத்துன்னா, இப்போ வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி சுமூகமாக போய் கொண்டிருக்கிறது. சரிங்க சார். 90% அந்த கூட்டணி பலமாக இருக்கிறது. அது வந்து வெற்றிக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அது இருந்தாலும் எங்கள் தலைமை என்ன முடிவெடுக்கிறாங்களோ, எங்கள் டெல்லி தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதன்படி நாங்கள் வந்து
அடிபட்டு செல்வோம். சரி. அவ்வளவுதான். எங்களுடைய வெற்றி என்பது கூடிய மட்டும் உறுதியானதாக இருக்கிறது. நன்றி சார். இன்றைய விவாத நேரத்தில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அத்துணை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.